வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா +2 கெமிஸ்ட்ரியில் செகண்ட் வேல்யூமில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி 9th யூனிட். இப்போ இதில் பாருங்கள், த கண்டக்டிவிட்டி ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனோட கண்டக்டிவிட்டி எதை பேஸ் பண்ணி எதில் மெஷர் பண்ணலாம் அப்படின்னா யூஸிங் கண்டக்டிவிட்டி செல். அந்த கண்டக்டிவிட்டி செல் வந்து எந்த லாவை ஒபே பண்ணுது அப்படின்னா V = I × R அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன லா இது? ஓம்ஸ் லாவை பேஸ் பண்ணி அமைச்சிருக்கு. சரி, இதில் ரெசிஸ்டன்ஸை நம்ம எதில் சொல்லலாம், எந்த யூனிட்டில் சொல்லலாம்? ஓம். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா ஆஃப் ஏ மெட்டாலிக் கண்டக்டர். இதை வச்சு R இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு A. அப்போ R உங்களுக்கு கொடுத்துருக்கிற மாதிரி ப்ரொபோர்ஷனல் டு L/A அப்படின்னு போடலாம். அந்த ப்ரொபோர்ஷனல் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், அதுதான் வந்து ரோ. அது வந்து என்னென்னா இட் இஸ் எ ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். அப்போ R = ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு L/A. அந்த L/A அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் எ செல் கான்ஸ்டன்ட். L/Aங்கிறது என்னது? செல்லு கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? இந்த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ரோ அப்படிங்கிறது ரெசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1 cubic meter ஆஃப் பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனோட ரெசிஸ்டன்ஸ் இஸ் கால்டு ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். அதை இன்வர்ஸாக சொன்னீங்கன்னா இட் இஸ் எ ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ரோ அப்படிங்கிறத நம்ம எந்த ஃபார்முலாவில் பார்த்தோம்? R = ρ × L/A அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸில் பார்த்தோம் இல்லையா? இப்போ ρ = என்ன சொல்லலாம்? R × A/L அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆருங்கிறது என்னது? ரெசிஸ்டன்ஸ், அதை ஓம்னு சொல்லலாம். ஏரியாங்கிறது என்னது? மீட்டர் ஸ்கொயர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர். லென்த்துங்கிறது என்னது? மீட்டர் அல்லது சென்டிமீட்டர். அப்போ ரோ அதாவது ரெசிட்டிவிட்டி அதாவது ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் என்ன யூனிட்ல சொல்லலாம்னா ஓம் மீட்டர் அப்படிங்கிற யூனிட்ல சொல்லலாம். சரிங்களா? அப்போ ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டால் வந்து ரோ அப்படிங்கிறது தெரியுதா? அதுக்கு வந்து இன்னொரு பேர் ரெசிட்டிவிட்டின்னு தெரியுதா? அப்போ ரோ = R × A/L அப்படின்னு செல் கான்ஸ்டன்ட்டை தலைகீழாக போடணும். சரிங்களா? A/L. அது ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன யூனிட் தெரியுதா? ஓம். ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர், லென்த்துக்கு மீட்டர். இப்போ இதை கேன்சல் பண்ணால் வந்து ஓம் மீட்டர் அப்படிங்கிறது ரெசிட்டிவிட்டி அல்லது ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸோட யூனிட்டு. சரிங்களா? இது நம்ம நல்லா பார்த்துக்கணும்.